அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம முதல்ல விஜய் அவர்கள் அரசியல் பயணம் தொடங்கும் போது திருச்சியில் பிரச்சாரத்துக்கு பேச ஆரம்பித்தார். அப்போ நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. எதற்காகனா பெரிய ஒரு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எதற்காக இந்த நன்றின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாகவே சனி அண்ணன் வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பல உயிர் காவு வாங்கிடுவார். அவர் வெளியில் வராருன்னா 4 பேர் வீட்டிலேயாச்சு குறைஞ்சது இளவு விழுந்துடும். அவர் வெளியே வந்த வரலாறு முழுக்க அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. 2 மாநாடு போட்டிருக்காரு, நிறைய பேரை கொலை பண்ணி போட்டாரு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் வீட்டில் இளவு விழுந்துருச்சு. அப்போ அதன் அடிப்படையில் இன்னைக்கு திருச்சிக்கு காலீடு வச்சாரு. இந்த திருச்சியை காலீடு எடுத்து வச்ச உடனே ஏதாவது இளவு விழுந்துருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை வேற ரொம்ப பயமா இருந்துச்சு. சனியனே கரெக்டை களத்து இறங்குறாங்கிறப்போ பெரிய எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. நல்ல வேலை, எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கலை. அதனால் நம்ம சேனல் சார்பாக நம்ம பெரிய நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிட்டு சனி அண்ணனுக்கு விஜய் அவர்கள் இது வரைக்கும் வந்த விழுப்புரமாக இருக்கட்டும், இல்லை மதுரையாக இருக்கட்டும், இப்படி எங்கே வந்தாலுமே அது வரக்கூடிய இடங்களில் முழுக்கவே எப்படியாச்சும் ஒரு இடத்துல சாவு நடந்துடும். துக்க வீடாக இது நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ முதலாக திருச்சியில் கூட்டம் போட்டு பேசி போயிட்டாரு. நல்ல வேலை எந்த விதமான உயிர் பலியும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதிவே பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நடந்த பிரச்சார கூட்டத்தில் நம்ம என்ன சொல்ல, இதை வச்சு நம்ம வீடியோ போடவா, இல்லை இதுக்கு நம்ம விஜயை போட்டு திட்டவா, இல்லை இந்த தற்கொலை அறிவு வெட்டைங்களை வச்சு எப்படி புரிய வைக்க நமக்கு தெரிய மாட்டேங்கி. ஒரு முழுக்க சைக்கோ கூட்டங்க. நம்ம விஜய் மீது இருக்கிற வெறுப்பில் பேசலை, விஜய் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியில் பேசலை. ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் வரும்போது அங்கே எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எதற்காக விஜய் எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு கொஞ்சம் 6 அறிவில் ஒரு அறிவு கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல உங்களை திட்டுறதுனால எதுக்காக நம்ம திட்டுறோம்னா, இனிமேலாச்சும் திருந்துங்க. உங்கள் தளபதி நிற்க மாட்டார். அஜித்குமார் இறந்து, அஜித்குமாருடைய இறப்பு அரசியலாக இருந்துச்சுன்னா உங்கள் தலைவர் நேரில் போவார். இருக்கு தென்காசி மாவட்டம், மதுரைக்கு விஜய் வாராருன்னு சொல்லி அவன் ஊரில் ஃபிக்ஸ் அடிக்க போனான். வீட்டுக்கு ஒரு பையன் இறந்தே போயிட்டான். அந்த பையன் கார்னட் செத்து போயிட்டான். உங்கள் தளபதி வீட்டில் உட்காந்து அறிக்கை போட்டு போயிட்டார். நேரில் கூட போகலை. நேரில் கூட போக வேண்டாங்க. அவர் கட்சி தலைவர், அவர் எங்கேயும் போக மாட்டார், பனையூரில் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டு நம்ம பேரலாம். சரி, ரைட்டுன்னு விட்டுலாம். ஒரு கொஞ்சம் போல் நிதி, நீங்கள் தான் உச்சத்தில் இருந்தீங்க. நீங்கள் அந்த பையனுடைய உயிரே இறந்து போயிடுச்சுலா, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணீங்களா? ஒன்றுமே பண்ணல. அப்போ இப்போ நடந்த இந்த கரூர் சம்பவத்தில் மக்கள் கூட்டம் கூடுது. அதுவும் இப்போ கால் லீவ் வந்துருச்சு. இப்போ தளபதிக்கு முழுக்கவே சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க அதிக ரசிகராக இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, தளபதியை பார்த்தா போதுன்னு மனநிலையில் இருக்கிறாங்க. அவங்க நம்ம பேட்டில் பேசும்போது வீராப்ப பேசுகிறாங்க. குழந்தைய கூட்டு வாரீங்களாங்க, குழந்தைய கூட்டு வரக்கான்னு சொல்கிறாங்களாங்க. எங்கே கூட்டு வரீங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளை சொல்லுது தளபதியை பார்க்கணும்னு சொல்லி 3 மணிலேருந்து நைட்டு தூங்காமல் இருக்குது, பிள்ளை சொல்லுதுன்னு சொல்லி இவங்க ஒரு சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு சொல்லட்டுமே. ஒரு அம்மா அப்பாவுக்கு அறிவு வேண்டாமா? சோறு தானே திங்கிறீங்க. 10 குழந்தைக்கு மேற்பட்டவங்க மூச்சு இறந்துருக்குன்னு சொல்லி செய்தி வருது. பலி எண்ணிக்கை 29 ஊடகத்தில் செய்தி குறிப்பாக போட்டான். இது யாருக்கு அவமானது? ஒட்டு மொத்தமாக நமக்கு வயிறு எழுதி நமக்கு இந்த தற்கொலை தலைவரை பார்க்க போய் என்ன பேசிட்டா இருப்போம். ஒரு 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 உதாரணத்தை நீ சொல்ல, நீ என்ன சாதனை பண்ணிட்டு நீ அவர் பார்த்ததில்ல. உன் தலைவர் ஒரு ரசிகர் ஓகே இருந்துட்டு போட்டோம். ஒரு ஆக்கப்பூர்வமாக பேசுறாரு, ஆக்கப்பூர்வம் ஏதாவது பண்ணாரு, அல்ல ஆக்கப்பூர்வமாக கருத்து எடுத்து வச்சாரு, ஒரு கருமத்தை நீ சொல்லிடு. காக்கா கஞ்ச மணிக்கு 10 நிமிஷம் கூட பேச கிடையாது, 4 நிமிஷம் பேசுறாரு. நீ காலையில இருந்தே நிற்கிற, அது நீ பெருமையா பேசுற. நான் எங்க ஊர் திருச்சி, எங்க ஊர் மதுரை, நாங்க இங்க பாருங்க கரூருக்கு வந்திருக்கோம், நாங்க நாமக்கலுக்கு வந்திருக்கிறோம், நாங்க திருச்சியில இருந்தே பின்தொடர்ந்து வரோம். காரு போய்கிட்டு இருக்கு, விஜயோட காரு போய்கிட்டு இருக்கு. அப்படி ஈமொச்ச மாதிரி பின்னாடியே போறீங்க. ஏத்தி கார் பைக்கில் பின்னாடி ஏறிடுச்சு. கைகளை உடனே யாரா பாப்பா? அறிவு வேண்டாமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு மடத்தனமா இருக்கீங்க. சினிமாவுக்குள்ள ஆட்டம் போறீங்கன்னா கதை வேற, அது தியேட்டருக்குள்ள போயிடும். இருட்டுக்குள்ள இருப்பீங்க, ஆடிட்டுக்கோ சட்டையை கழித்து ஆடு,
அது விஷயம் வேற. முதல் காட்சி, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் படம் வருது, பார்த்துட்டு போயிடலாம். அதையும் ரியல்ல பண்ணுவேன்னு சொல்லி இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களா. இப்போ ரசிகருக்கு என்ன தெரியுமா தோணுவாங்க, இவங்க வந்து வித்தியாசமானவங்களா, பைத்தியக்கார பயல்களா, அறிவுங்கிறது துளி கூட கிடையாது. ஜெயலலிதா கூட்டத்தில் 31 பேர் இறந்தாங்க, எங்கள் கூட்டம் 29 தானே, 2 எங்களுக்கு கம்மி தானே, எங்களுக்கு சந்தோஷங்க. தளபதியோடைய இதில் எங்களுக்கு பெருமங்கமைங்க. பைத்தியக்கார பயிலுங்க. நமக்கு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கல்வியில் வச்சு ஒரு விழா நடந்துட்டு இருக்கு, பள்ளிக்கூடம் வச்சு ஒரு விழா நடந்துட்டு இருக்கு, கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி. அதில் நியூஸை வச்சு பேசிகிட்டு இருக்கான். இப்போ பாருங்க, ஒரே ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி. இது என்னடா மனநிலை உங்களுக்கு? வந்து உண்மையிலே அறிவு ஒன்று இருக்குமா இருக்காதா? நம்ம வந்து ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பாரு, அந்த குடும்பம் நடுத்தருக்கு போயிடும். பச்சை பிள்ளைய தூக்கிட்டு ஒரு அவரோட அப்பா இல்லை மாமா யாரோ ஒருத்தவங்க போகிறாங்க, எப்படி துடிச்சிருக்கும் மனசு? முதல்ல அவர் துடிக்கிறது விட்டு அவருக்கு எங்கே அறிவு போச்சு? ஒரு சாதாரணமாக ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் கொடைய அங்கேயே பச்சை பிள்ளையே நம்ம கூட்டு போக மாட்டோம். கூட்டம் வருதுன்னு தெரியுது. என்ன சொல்லி எப்படி மனசு நம்ம மனசை ஆறுதல்படுத்தவே முடியாதுங்க. அவ்வளவு மனசு வலிக்கு உண்மையிலே. இத்தனை பேர் இறந்துருக்குறாங்க. இனி அடுத்து போக 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 இன்னும் கூட தான் செய்யும் தளபதியை பார்க்க போகிறது. இதெல்லாம் இவங்க வந்து ஃபேஷன் ஆகிக்கிறாங்களா. கூட்டத்தை வந்து அது அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு கிடைக்காத பொருள் கிடைச்ச மணிக்கு ஓடி போகிறீங்க. எந்திரிச்சு கூட வர மாட்டேங்க தளபதி. நீங்கள் எல்லாமே காவல்துறை வந்து கை இப்படி காட்டணும், எந்திரிச்சு வந்துடக்கூடாது காவல்துறை. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இதில் மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்களா? மேலே ஏறக்கூட காவல்துறை சொல்லுது. அந்த ஒரு இடத்துல நீ பேச வேண்டியது மைக்கை பிடிச்சிட்டே காவல்துறை பேச்சை கேளு, மேலே ஏறாத சொல்ல வேண்டியதானே. பெரிய விளக்குன மாதிரி பேசுகிறாரு காவல்துறை. அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க? விஜய் பின்னாடி வண்டி போகணும்னு சொல்லியிருக்காங்கல்ல காவல்துறை. என்ன மைத்துக்கு பின்னாடி வரன்னு சொல்லி கேட்கணும், விஜய் கேட்கணும்லாங்க. அவர் முன்னாடி ஒருத்தர் விழுந்து போனாங்க. அவன் முன்னாடி பைக்கில் போகும்போது முன்னாடி ஒருத்தர் விழுகிறான். அறிவே இல்லாமல் உள்ள உட்காந்துருக்காரு. நீ செத்தா கூட எதிர்த்து வெளியே வர மாட்டார். ஏன்னா காவல்துறை அவர் ஃபாலோ பண்றாரு. நல்லா கேட்டுக்கோ, அவர் தெளிவாக தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப கணக்கச்சிதமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், முன்னாடியே சொன்னேன், இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எடுத்து இப்படி போறாரு. அங்க சுத்தி ஒரு டவர் மணிக்கு இருக்கு, அங்க நிக்கிறான். செத்து போனா யாரு பாப்பா? முதல்ல பாதிப்பு யாருக்கு? உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு தானே. உன் மனைவி இருந்தா உன் மனைவி, அதுக்கப்புறம் குழந்தை. முதல்ல நீ கல்யாணம் முடிச்சுட்டுனா உங்க அம்மா அப்பா, ரெண்டாவது உன் மனைவி உன் குழந்தை. இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி நீ அப்படி என்னத்தை சாதிச்சிட போற? ஊர்ல ஒரு போட்டோ எடுக்க போற, ஸ்டேட்டஸ் வைக்க போற, மானக்கட்ட என்னடா செஞ்சிட போற? அதை தாண்டி உண்மையிலே கோவம் வருது நமக்கு. வந்து இவ்வளவு மடத்தனமா மங்குனித்தனமா வெள்ளக்காரனை எதிர்த்து போரிட்ட ஒரு இனம், அதை தாண்டி எத்தனையோ படை வீரர்கள் மன்னர்களை தாண்டி போரிட்ட ஒரு வான கூட்டம், வீர வளைஞ்ச மண்ணுமாய்ங்க. அந்த அளவுக்கு ஒரு நெறிமுறையோட வாழ்ந்த ஒரு இனத்தை அனாமத்தா செத்து போறான். 8 குழந்தை செத்து போயின்னு சொல்லி பதிவு வருது. 8 குழந்தை. இதனால என்ன கிடைச்சிட போகுது? சந்தோஷப்படுவேன். இவனை மாதிரி ஒரு சைக்கோ நீங்க உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. தளபதி கூட்டத்தை பார்த்து 8 பேர் செத்து போயிட்டு சந்தோஷப்படுவான். நான் எழுதி வச்சுக்க, நான் சொல்றேன். இவன் பேசுவான். இவன் நாளைக்கு திமுக கூட்டம் நடக்கும்போது ஒரு 5 குழந்தை செத்து போய் வச்சுக்கோங்களேன், இவன் பேசுவான். எங்க கூட்டம் அதை விட பெரிய கூட்டங்களை 8 குழந்தை செத்து போயிருச்சுங்கம்மா. நான் சும்மா சொல்லலைங்க, ஒட்டுமொத்த பேர் சைக்கோ சுத்திட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, அந்த தலைவர் அப்படி வழி நடத்திட்டு இருக்காரு. நீ மேலே ஏறும்போது ஒரு நல்ல ஒருத்தனா இருந்தா, உன் மேல அக்கறை இருந்துச்சுன்னா, நீ மேலே ஏறிக்கிட்டு இருக்கிய, நீ செத்து போன யாரு பாப்பா? கீழே இறங்கு. நீ பண்ற எனக்கு அவமானமா இருக்கு, நீ பண்ணி செத்து போன எனக்கு கட்சிக்கு அவமானம். நீ செய்யாதுன்னு ஒரு முறை சொல்லியிருக்காரு உங்க தளபதி? சொல்லு, ஒரு முறை ஏதாவது ஒருத்தர் பேசியிருக்காரா? நீ ஒழுக்கம் இல்லாம நடந்துகிட்டு இருக்க, இதனால நம்ம கட்சி கெட்ட பேரு. பொதுமக்கள் பார்க்க முடியுமா? முதல்ல வந்து பைக்கில் எப்படி போய்கிட்டு இருக்கான். அவன் பைக்கில் மனுஷன் மாதிரி வண்டி ஓட்டுறான், அவன் வந்து மிருக மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான்.
ஏத்தாப்பு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, சின்ன குழந்தை ஆர்வக்குள்ள வந்துட்டுனா அந்த ஸ்பாட்டே செத்து போயிடும். இப்போ அப்படிதான் நடந்திருக்கு. பின்னாடியே உருன்னு போய் காலையிலே வந்துருச்சு. ஒரு குடும்பத்தோட ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க. இப்போ கரூரில் 29 பேர் உயிரிழப்பது கேள்விகளோடு முடிக்கிறான் செய்தி ஊடகங்கள். மனசு வந்து வலிக்கு உண்மையிலே. இவங்களை நம்பி அரசியல் நடத்தி இவனை என்னத்தை வந்து வெட்டி முடிக்க போறீங்கன்னு தெரியல. அப்படி என்னத்தை கோட்டை பிடிக்க போறீங்கன்னு தெரியல. அடிப்படை அறிவு கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க. அரசியலுங்கிறது சேவை செய்யறதுக்கு தான். உங்க தளபதி மட்டும் கிடையாது. உங்க தளபதி 234 தொகுதி தளபதி மட்டும் எம்எல்ஏ நிற்க போறாரு. அடுத்த வரணும், அவனை அறிமுகப்படுத்தணும், ஒன்றும் கிடையாது. முழுக்க தனிமன துதி பாடி அவரை பார்க்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு பூதாகரம் ஆக்கி மானம் கட்டவங்களா இன்னைக்கு 23 பேர் செத்து போயிட்டாங்க. தளபதி பார்க்க இத்தனை லட்சம் கூட்டம் பாரு. எங்க திருச்சியில் பேர் கூட்டிட்டீங்களா, அப்ப நாமக்கல் எத்தனை பேர் கூடுறேன் பாரு, அப்ப திருவாரூர் எத்தனை பேர் கூடுறேன் பாரு. அப்படி பேசி கரூர்ல இன்னைக்கு உயிரிழப்பே வந்துருச்சு. திருப்தியா முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து. அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு. இது அரசியல் ஆயிடுச்சு. உடனே தளபதி பேசுவார், நீ எழுதி வச்சுக்கோ, இறந்த குடும்பத்துக்கு நிதி கொடுப்பார், நேரில் பார்க்க போவார். ஏன் தெரியுமா? அரசியல் ஆயிடுச்சு. இதே நீ ரோட்டில் போய் விஜய் கூட்டத்தை பார்க்க வரும்போது ரோட்டை அடிப்பட்டு செத்துப்போ பார்க்க மாட்டார். ஏன்? அரசியல் ஆகாது, பார்க்க மாட்டார். சாட்சி சிறுலிபுதூரில் தம்பி ஒருத்தன் சாட்சி அதே மதுரை கூட்டத்துக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்துக்கோங்க. இவங்களை நம்பி நீ போனினா உண்மையிலே சொல்கிறேன், அனாதையாக தான் போய் நிற்கணும். இவர் வந்து முதலே இருந்து இன்னைக்கு கிடையாதுங்க, விஜய் அரசு வந்தது முதலே இருந்து 2025 வரைக்குமே அவர் சினிமாலேருந்தே சொல்கிறேன், முழுக்க சுயநல அரசியல் தான் பேசிட்டு இருந்தாரு. இப்போ அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இனிமேல் அதான் பண்ண போறாரு. ஆனால் மனந்திருந்து நீ வந்து இதை வந்து ஏதோ ஒரு விஜய் மேலே கோவம் காழ்ப்புணர்ச்சி, அவன் மேலே நமக்கு என்ன கோவம் வரும் மேலே, அவர் மேலே காழ்ப்புணர்ச்சி என்ன கிடைக்க போகுது? செத்து போட்டான், உயிர் போயிடுச்சு. உயிர் போயிட்டு நமக்கு வந்து உண்மையிலே இந்த பைத்தியக்கார கூட்டத்து கூட இருக்கிறப்ப நமக்கு வேற ஏதாவது பேசுறோமோங்கிற விதம் இருக்கு. இவங்களை என்ன சொல்லி முடிக்க, இவங்களுக்கு எப்படி இவங்களை வந்து திருந்த போறாங்க, இதனால என்ன கிடைக்க போகுது, ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எங்கே கொண்டு முடிக்க போகுதுன்னு தெரில. இன்னைக்கு உயிர் இழந்துருச்சு. தளபதி அவர் பாட்டு அடுத்த ஊரை பார்த்து டாட்டா போட்டு கட்டிங்க போட்டு தூங்கிடுவார். நீ தான் வருது வைக்க போகிற, நன்றி வணக்கம்ட்டு ஓடி போயிடுவார். தயவு செய்து அறிவோட சுய சிந்தனையோடு இருங்க. நன்றி.